Welcome to Shanmugam IAS Academy. This is the Hindu news analysis for the date 14th September 2021. Let's go into the analysis. The first article for the day is inflation dips marginally to 5.3% in August, which is a good sign for the growth of Indian economy. Because previously in July it was 5.6, so 5.6 lende ipo 5.3 ah vandu kammiya irukku. So here we have to know about inflation, which is very important from prelims as well as the mains point of view. So inflation என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு commodity, அது ஒரு goods ஆ இருக்கலாம் இல்ல ஒரு services ஆ இருக்கலாம், அதோட rise in prices. So goods அப்படிங்கும்போது food, clothing, housing அதெல்லாமே வந்து சொல்லுவோம். services அப்படின்னா ஒரு transport service, இல்லைனா வந்து ஒரு ஹோட்டல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரியான சர்வீசஸ் தான் வந்து சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த goods and services அதோட price வந்து அதிகமாச்சு அப்படின்னா அதை பேர் தான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. And inflation measures the average price change in the basket of commodity and services over the time. So over the time, ஒரு particular period of timeக்கு எவ்வளோ price rise வந்து நடந்திருக்கு அதோட average தான் வந்து inflation அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை தான் வந்து measure பண்ணுவாங்க. So inflation is the indicative of decrease in the purchasing power of a unit of a country's currency. அதாவது ஒரு commodities ஓட product வந்து increase ஆயிடுச்சு அப்படின்னா, அதோட price rise அதிகமாயிடுச்சு அப்படின்னா purchasing power, அதாவது people போய் அந்த ப்ராடக்டை வாங்குறது வந்து கம்மியாகும். அதுதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ people வந்து போய் ஒரு ப்ராடக்ட் வாங்குறது கம்மியாகுது அப்படின்னா கண்டிப்பாக எக்கனாமிக் growth வந்து என்ன ஆயிரும், கம்மியாயிரும், டீசலரேஷன் ஆயிரும், which means டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃப்ளேஷனே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்ல, கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் இருக்கணும், ஆனால் அது வந்து மாடரேட்டாக இருக்கணும், ரொம்ப ஹைப்பர் லெவலில் தான் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மாடரேட் லெவல் இன்ஃப்ளேஷன் டெஃபினட்டாக ஒரு எக்கனாமிக் வந்து தேவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ inflation is primarily measured by two main indices, WPI and CPI, which means wholesale price index and consumer price index அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which wholesale price index வந்து wholesale price changes வந்து மெஷர் பண்ணும், கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து ரீட்டைல் லெவல் ப்ரைஸ் சேஞ்ச், அதாவது ஃபைனலாக நம்ம எங்கே போய் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறோம், ஒரு ரீட்டைல் ஷாப்ல இருந்து தானே வாங்குறோம், ஸோ அதோட ப்ரைஸ் சேஞ்சஸை வந்து மெஷர் பண்ணும். So here we have to first know about wholesale price index. So wholesale price index பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்க்கு ப்ரைஸ் சேஞ்ச் வந்து மெஷர் பண்ணாது, ஒன்லி ஃபார் தி கூட்ஸுக்கு மட்டும்தான் ப்ரைஸ் சேஞ்சஸை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இட் மெஷர்ஸ் த changes in the prices of the goods sold and traded in bulk by wholesale businesses to other businesses. So இது யார் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா Office of Economic Advisor, Ministry of Commerce and Industry. It is most widely used inflation indicator in India. பட் முன்னாடி வரைக்கும் இதை தான் யூஸ் பண்ணாங்க, பட் இப்போ வந்து இது யூஸ் பண்ணுறது இல்லை, இப்போ நம்ம கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ மேஜர் கிரிட்டிசிசம் வந்து என்னதுன்னு பார்த்தோம்னா, இது வந்து ஜென்ரல் பப்ளிக் அவங்க சைட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மெஷர் பண்ணுறது இல்லை, ஹோல்சேல் ப்ரைஸ் தானே மெஷர் பண்ணுது. ஸோ அதனால தான் இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ இது பேஸ் இயர் வந்து எதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 2011-12, அதை தான் வந்து 2017 வரைக்குமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தோம்னா it measures the price changes from the perspective of a retail buyer. It is released by National Statistical Office. So it calculates the difference in the prices of the commodities and services such as food, medical care, education, electronics, etc., which Indian consumers buy for use. CPI க்கு வந்து நிறைய sub groups வந்து இருக்கு, foods and beverages, fuel and light, housing and clothing, bedding and ஃபுட்வேர். ஸோ இந்த மாதிரி வந்து சிபிஐங்கிறது போத் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுக்குமே வந்து ப்ரைஸ் சேஞ்சஸ் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இதில் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஃபார் அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் சிபிஐ, ஃபார் ரூரல் லேபரர் அண்ட் சிபிஐ ஃபார் ரூரல் அர்பன், விச் மீன்ஸ் கம்பைன்டு. ஸோ இப்போ வந்து இந்த கம்பைன்டு சிபிஐ தான் வந்து இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3 இண்டீசஸ் வந்து யார் ரிலீஸ் பண்ணுறா, கம்பைல் பண்ணுறான்னா லேபர் பியூரே, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்க்கு கீழே இருக்காங்க. அதே இந்த லாஸ்ட் ஒன் கம்பைன்டு சிபிஐ யார் மெஷர் பண்றா அப்படின்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், அவங்க தான் வந்து மெஷர் பண்றாங்க. இந்த பேஸ் இயர் வந்து பார்த்தோம்னா 2012 தான் வந்து பேஸ் இயரா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மானிட்டரி பாலிசி கமிட்டி, ஸோ அவங்க தான் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா அதை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டு கண்ட்ரோல் தி இன்ஃப்ளேஷன். ஸோ 2014 ஏப்ரல்லேருந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் வந்து has adopted the CPI, அதாவது கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் as its key measure for inflation. So inflation is very important, and நம்ம consumer price index wholesale price index வந்து
differentiate பண்ணனும்னா consumer price index வந்து producer level ல இருந்து track பண்ணும் inflation consumer wholesale price index வந்து producer level ல இருந்து track பண்ணும் consumer price index வந்து it tracks the price levels from the consumer point of view consumer level ல இருந்து track பண்ணும் and wholesale price index வந்து goods க்கு மட்டும் தான் services க்கு price changes வந்து capture பண்ணாது whereas consumer price index it tracks the price changes for both the goods as well as the services. Next is the India-US to tie up on green energy. So environmental minister of both India, Bhupendra Yadav, and US oda special envoy John Kerry, rendu perum vandu they met and they decided to tie up on green energy. நிறைய டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு கொடுக்கறதாவும் வந்து கமிட் பண்ணியிருந்தாங்க. நாம ஆல்ரெடி வந்து ஒரு 480 gigawatt ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு இந்தியாவில். ஸோ பை 2030 450 gigawatt அனதர் ஒரு 450 gigawatt ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி இன் சென்ஸ் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ், ஸோ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எதுக்கு கீழே லான்ச் பண்ணிருக்காங்கன்னா climate action finance and mobilization dialogue அந்த ப்ரோக்ராம்க்கு கீழே தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த green energy projects இது எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஏப்ரல் 2021ல யூஎஸ் அண்ட் இந்தியா ரெண்டு பேரும் வந்து அஜந்தா 2030 அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணாங்க. ஸோ அதுக்கு கீழே தான் வந்து இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சைன் பண்ணிட்டு இருக்காங்க. Next is the Assembly passes bill against NEET. அதாவது தமிழ்நாடு அசம்பிளி வந்து they passed bill against the NEET exam. தமிழ்நாடு admission to undergraduate medical degree courses bill 2021. அதாவது MBBS join பண்ணணும்னா 12th முடிச்சுட்டு வந்து they have to write the NEET exam. ஸோ அது வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கு அப்போஸ் பண்ணி தான் அந்த பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் நார்மலைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியே வந்து காலேஜ் அட்மிஷன் நடத்திக்கிறோம். நார்மலைசேஷன் மெத்தட் இன் சென்ஸ் நீட் வரதுக்கு முன்னாடி அந்த கவுன்சிலிங் மெத்தட் இருந்தது இல்லையா, அதாவது 12th மார்க் பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் கொடுக்கறது. ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணியே நாங்கள் அட்மிஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சீஃப் மினிஸ்டர் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உரிமை இருக்கு. பிகாஸ் எஜுகேஷன் எஸ்பெஷலி டெக்னிக்கல் எஜுகேஷன், மெடிக்கல் எஜுகேஷன், யூனிவர்சிட்டி எஜுகேஷன் இது எல்லாமே வந்து ஷெட்யூல் 7க்கு கீழே லிஸ்ட் 3 ஷெட்யூல் 7ல 3 லிஸ்ட் இருக்கு, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ இந்த ஷெட்யூல் 7 கன்கரண்ட் லிஸ்ட்க்கு கீழே தான் வந்து அதாவது என்ட்ரி 25ல தான் இந்த எஜுகேஷன், டெக்னிக்கல் எஜுகேஷன், மெடிக்கல் எஜுகேஷன், யூனிவர்சிட்டி எஜுகேஷன் எல்லாமே வருது. ஸோ இதை ரெகுலேட் பண்றதுக்கு ஸ்டேட்ஸ்க்கு ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. நெக்ஸ்ட் இஸ் தி estimated cost of 3 central secretariat buildings lowered. ஸோ இது நம்ம ஒரு 2 weeks பேக் வந்து central vista project அப்படிங்கிற ப்ராஜெக்ட் பற்றி பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் தி பில்டிங் வந்து செக்ரட்டரியேட் பில்டிங், கிட்டத்தட்ட ஒரு 10 பில்டிங்ஸ் வருது. அதில் இந்த 3 பில்டிங்ஸ்க்கு அந்த செக்ரட்டரியேட் பில்டிங் எதுக்குன்னா யூனியன் மினிஸ்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஒரே இடத்துல அகாமடேட் பண்ணுறதுக்காக தான் அந்த சென்ட்ரல் செக்ரட்டரியேட் பில்டிங். ஸோ அதில் 3 பில்டிங்ஸ் அதோட ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்னலாம் வருது அப்படின்னா நியூ டெல்லியில தான் வருது. ஸோ அதில் வந்து ராஷ்டிரபதி பவன், பார்லிமெண்ட் ஹவுஸ், நார்த் அண்ட் சவுத் பிளாக், இந்தியா கேட், நேஷனல் ஆர்ச்சீவ்ஸ் அமாங் அதர்ஸ் இது எல்லாமே வந்து இந்த 5 பிளாக், அதாவது ராஷ்டிரபதி பவன், பார்லிமெண்ட் ஹவுஸ், நார்த் அண்ட் சவுத் பிளாக், இந்தியா கேட், நேஷனல் ஆர்ச்சீவ்ஸ் இது எல்லாமே வந்து இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட்டுக்கு கீழே வருது. ஸோ இப்போ இதை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கணும் அப்படின்னா டிசம்பர் 1911ல கிங் ஜார்ஜ் அவர் வந்து டெல்லி தர்பார்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா இந்தியாவோட கேபிட்டலை கல்கட்டால இருந்து டெல்லிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஷிஃப்ட் பண்ணும்போது டெல்லி சிட்டியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்ல, ஸோ அதுக்காக 2 ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் டிசைனரை வந்து அப்பாயிண்ட் பண்றாரு, எட்வின் லூயிட்டன்ஸ் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர் அப்படிங்கிறவங்க. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்க பார்லிமெண்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து யார் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா லூயிட்டன்ஸ் அண்ட் பேக்கர் அவங்க தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ராஷ்டிரபதி பவனை டிசைன் பண்ணியிருக்கிறது எட்வின் லூட்டன்ஸ். இப்போ இருக்க ராஷ்டிரபதி பவன் மீன்ஸ் இப்போ பிரசிடென்ட்டோட ரெசிடென்ஸ், அதுதான் ராஷ்டிரபதி பவன் சொல்லுவாங்க. ஸோ அதை டிசைன் பண்ணியிருக்கிறது எட்வின் லூயிட்டன்ஸ். அதே மாதிரி நம்மளோட செக்ரட்டரியேட் விச் இன்க்ளூட்ஸ் போத் நார்த் அண்ட் சவுத் பிளாக் வாஸ் டிசைன்ட் பை ஹெர்பர்ட் பேக்கர், இப்போ இருக்க கரண்ட் செக்ரட்டரியேட். ஸோ இது எல்லாத்தையுமே தான் வந்து என்ன பண்ண போறாங்க, இப்போ திருப்பியும் ரீடெவலப் பண்ண போறாங்க.
Next is the 6 Chinese grenades recovered in Srinagar. Srinagarல வந்து 6 Chinese grenades வந்து recover பண்ண போறாங்க. So Chinese grenades அப்படினா வந்து it's a kind of ஒரு small bomb அப்படின்னு அர்த்தம். So இந்த பிக்சர்ல இருக்கு இல்லையா, so இதுதான் வந்து grenade அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. It's a kind of ஒரு small bomb. So அத ஸ்ரீநகர்ல வந்து recover பண்ணிருக்காங்க. And next is the government curbs funding for 10 climate change child labor NGOs. So NGOsக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து பணம் வருது இல்லையா, அத வந்து கவர்மெண்ட் வந்து கர்ப் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ப்ரியோர் ரெஃபரன்ஸ் கேட்டகரியில வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு 10 NGOs மட்டும். எதுக்காக ப்ரியோர் ரெஃபரன்ஸ் கேட்டகரி அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஆர்பிஐ வந்து பேங்க்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த 10 NGOsக்கு ஃபண்டிங் வரதை ப்ரியோர் ரெஃபரன்ஸ் கேட்டகரியில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டோனார் ஏஜென்சிஸ்க்கு மணி வருது இல்லையா, ஸோ அதை ஃபர்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே கொண்டு வாங்க. அவங்க வந்து செக் பண்ணி கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த டோனார் ஏஜென்சிஸ்க்கு அந்த ரெஸ்பெக்டிவ் NGOஸ்க்கு வந்து போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ப்ரியோர் ரெஃபரன்ஸ் கேட்டகரி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ரியோர் ரெஃபரன்ஸ் கேட்டகரி எதுக்கு கீழே வருதுன்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், அதை வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸை ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கு கீழே தான் இந்த ப்ரியோர் ரெஃபரன்ஸ் கேட்டகரி லிஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டுக்கு கீழே இருக்கவங்க அந்த NGOs எல்லாருமே அவங்களோட ஃபண்டிங் ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு போய் கிளியரன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து ரெஸ்பெக்டிவ் டோனாருக்கு வந்து போகணும், ரெஸ்பெக்டிவ் NGOஸ்க்கு வந்து போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Next is the Congress questions Concor disinvestment. So Container Corporation of India, அதுதான் வந்து Concor அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஏன் டிஸ்இன்வெஸ்ட் பண்ணீங்க, பிகாஸ் அது லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்ல தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஹியர் வி ஹேவ் டு நோ அபவுட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலி எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பர் ஃபண்ட் இல்லை அப்படின்னா அவங்க வெளியிடத்துலேருந்து கடன் வாங்குறதுக்கு பதிலாக அவங்க கிட்ட இருக்க அசட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, வித்து அதுலேருந்து மணி மேக் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லிக்விடேஷன் ஆஃப் அசட்ஸ். ஸோ அசட்ஸை வித்து அதுல இருந்து மணி வருது இல்லையா, அதுக்கு பேர் தான் லிக்விடேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஒன்னு ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், another one is the minor disinvestment. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு பார்க்கணும், which means transfer of ownership. ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து அந்த கம்பெனி மேலே இருக்க ஓனர்ஷிப்பை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருது, மோஸ்ட்லி ப்ரைவேட் செக்டாருக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சிம்பிள் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து 100% வந்து ப்ரைவேட் செக்டார்ஸ்க்கும் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா மைனர் ஸ்டேக் ஹோல்டிங் மட்டும் கவர்மெண்ட் வச்சுக்குவாங்க. அதாவது less than 50% ஸ்டேக் ஹோல்டிங் மட்டும் ஷேர் மட்டும் கவர்மெண்ட் வச்சுட்டு மித்ததை வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே சிம்பிள் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வந்து அந்த கம்பெனியில் மோர் தேன் 50% வந்து அவங்க ஸ்டேக் ஹோல்டிங் வச்சுட்டு மித்ததை வந்து ப்ரைவேட்டுக்கு வந்து கொடுத்துட்டா அதுதான் வந்து சிம்பிள் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொசீஜர் அது எல்லாத்தோட நோடால் ஏஜென்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசட் மேனேஜ்மெண்ட், இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்க்கு கீழே வருது. இஸ் த நோடல் டிபார்ட்மெண்ட் ஃபார் த ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேக் சேல் இன் த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ். அதாவது பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் கவர்மெண்ட்டோட அண்டர்டேக்கிங்ஸில் மேஜராக வந்து ஒரு பார்ட்டை விற்கிறாங்க இல்லையா, ஸோ அதோட மேஜர் நோடால் டிபார்ட்மெண்ட் அது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறது யார் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசட் மேனேஜ்மெண்ட் தீபம், which is under the Ministry of Finance. Next is the booster shots not required now. So இப்போ WHO and US ஓட ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 வேக்சினேஷன் மட்டும் கோவிடுக்கு போட்டால் போதும், எக்ஸ்ட்ரா பூஸ்டர் ஷாட்ஸ்லாம் வந்து தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. பிகாஸ் நிறைய இடத்துல ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு, தட் இஸ் பூஸ்டர் ஷாட்ஸும் வந்து நாம போடணும் அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் இஸ் தி Supreme Court calls for reforms in the ground of divorce. ஸோ லெஜிஸ்லேச்சர் வந்து இவ்வளோ நாள் வந்து ரொம்ப ரிலக்டண்ட்டாக இருந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டு இன்ட்ரடியூஸ் irretrievable breakdown of marriage as a ground of divorce. So irretrievable breakdown of marriage அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். So it is a situation that exists where either or both the spouses, அதாவது either husband or wife இல்லைன்னா ரெண்டு பேருமே are no longer able or willing to live with each other, ரெண்டு பேருமே ஒன்றா வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் thereby destroying their husband and the wife relationship with a no hope for
hope of resumption of spousal duties, அதாவது அவங்களோட மேரேஜ் வந்து பிரேக் டவுன் பண்ணிடுறது, இனிமேல் வந்து அவங்க சேர்ந்து வாழ மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துறது. ஸோ அதுதான் வந்து irretrievable பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் லெஜிஸ்லேச்சர் இது வரைக்கும் அது ரிலேட்டடாக எதுவுமே வந்து சொல்லலை. ஏன் அப்படின்னா அது மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப சாக்ரட் விஷயம், ரொம்ப ஹோலியான ஒரு திங். அண்ட் அது வந்து இட்ஸ் an eternal union of two people, ரெண்டு பேர்த்தோட ஒரு லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப் தான் மேரேஜ். ஸோ அதனால இது வரைக்கும் அதில் எந்த ஒரு irretrievable பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ் பற்றி அவங்க இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சொசைட்டியும் வந்து மேரேஜை வந்து அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு டைவர்ஸை வந்து இன்னும் அக்செப்ட் பண்ணல. அண்ட் அதோட எஃபெக்ட்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். உமன் வந்து அதுக்கப்புறம் ஒரு சோஷியல் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து உமனுக்கு வந்து ரொம்ப கம்மி ஆஃப்டர் டைவர்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் உமனுக்கான ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வந்து ஒரு நிறைய இடத்துல வந்து கேள்விக்குறியாதான் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து அந்த irretrievable பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ் அதை பற்றி வந்து லெஜிஸ்லேச்சர் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி அண்ட் ரீசெண்டாக கோர்ட் வந்து ஒரு மேரேஜ் வந்து டிசால்வ் பண்ணியிருக்காங்க ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் irretrievable பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ் அண்ட் க்ரூவாலிட்டி அப்படிங்கிறதுனால. பிகாஸ் கல்யாணம் ஆன அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து அந்த மேரேஜ்லேருந்து ஐ டோன்ட் வாண்ட் திஸ் மேரேஜ் அப்படின்னு அதுலேருந்து வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ கோர்ட் வந்து அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரெண்டு பேருக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் irretrievable பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ் அண்ட் க்ரூவாலிட்டி அப்படிங்கிறதுனால. ஸோ என்ன சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா கண்டிப்பாக லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்து ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வரணும் டைவர்ஸ்ல, எஸ்பெஷலி ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் irretrievable பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல. So this is about this article. Next is the don't let judicial delays fail IBC, அதாவது இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட். ஸோ இது வந்து சம் பிஸ்னஸஸ் வந்து பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்னா அந்த கேசஸ் டீல் பண்ணுறது தான் இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட். ஸோ அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னா NCLT அண்ட் NCLAT, அதாவது நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அண்ட் நேஷனல் கம்பெனி லா அப்பெலேட் ட்ரிபியூனல், அவங்க தான் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் நிறைய டிலேஸ் இருக்குது. பிகாஸ் அதில் அந்த ட்ரிபியூனலில் there are lot of vacancies and நேற்று தான் வந்து அதை பற்றி பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 30 மெம்பர்ஸ் வந்து among 15 to 30 மெம்பர்ஸ் வந்து இதில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பாக அந்த ஜுடிஷியல் டிலேஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் த பர்பஸ் ஆஃப் கிரியேட்டிங் த ட்ரிபியூனலே வந்து கேசஸ் வந்து சீக்கிரமாக டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ ஹியர் வி ஹாவ் டு நோ அபவுட் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். இது வந்து ஜஸ்டிஸ் இராடி கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணது. இட் இஸ் ஹெடட் பை பிரசிடென்ட், 16 ஜுடிஷியல் மெம்பர்ஸ் அண்ட் 9 டெக்னிக்கல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அண்ட் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னா we can appeal to the appellate tribunal, அப்பீல் பண்ணலாம். அண்ட் appellate tribunalோட ஜட்ஜ்மெண்ட்டும் சாட்டிஸ்ஃபைடா இல்லைனா we can go to the Supreme Court. அண்ட் what are the functions of national company law tribunal ன்னு பார்த்தா arbitration, arrangements, compromise, reconstruction and winding up of the company இதெல்லாமே. அண்ட் insolvency and bankruptcy கோடுக்கு கீழே வர கேசஸுக்கும் வந்து இவங்க தான் ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபினான்ஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சிக் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் ஆக்ட் அதுக்கு கீழே வர கேசஸ்க்கும் வந்து நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல்ஸ் தான் வந்து சொல்யூஷன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் NBFC, non-banking financial companies assets dip on fall in dispersals. So here we have to know about NBFCs பத்தி நம்ம டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணும். ஸோ NBFCs வந்து மேனேஜ் பண்ற அசெட்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு 2021-22 ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ NBFCs பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இது வந்து இட் இஸ் அ கம்பெனி இன்கார்பரேட்டட் as per the Companies Act 2013. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா NBFCஸ்க்கும் பேங்க்குக்கும் வந்து ஒரு சில டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஒரே ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. பட் ஒரு சில டிஃபரன்ஸ் வந்து ரெண்டுக்குமே இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த Companies Act 2013 கீழே தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் கவர்ன் பை மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அண்ட் RBI, ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வந்து இதை கவர்ன் பண்ணுறாங்க. அண்ட் NBFCs என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் பேங்க்ஸ்க்கும் இதுக்கும் ஒரு சில டிஃபரன்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கு. ஸோ NBFCs பார்த்தீங்கன்னா பப்ளிக் டெபாசிட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. வேறஸ் பேங்க்ஸ் வந்து பப்ளிக் டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் NBFCs வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து இது ஓப்பன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. வேறஸ் பேங்க்ஸ் வந்து அதை அலோவ் பண்ணுவாங்க. NBFCs வந்து பப்ளிக் டெபாசிட்ஸ் தான் அக்செப்ட் பண்ண மாட்டவங்கள தவிர இல்லை ஏதோ ஒரு ஸ்கீமுக்கு கீழே ஏதாவது மணி அக்செப்ட் பண்ணுறதுனா லம்சம் அமௌண்ட் அக்செப்ட் பண்ணுறதுனா வந்து இதில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ், டிமாண்ட் டிராஃப்ட்லாம் வந்து இஷ்யூ பண்ணலாம் பேங்க்ஸோட பேரில். ஆனால் NBFCஸ்க்கு கீழே அது பண்ண முடியாது. They cannot issue checks and drafts drawn on itself.
And NBFCs வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ லெவல் என்டர்பிரைசஸ்க்கு they will give credit and loans, especially small and medium enterprisesக்கு அவங்க வந்து liquidity problem, அதாவது மணி ப்ராப்ளம்தால வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து they will be providing loans. And they also helps in providing finance to economically weaker section of the society. Society la irukka economically weaker sections ku வந்து NBFCs வந்து loans or credit வந்து provide பண்ணுவாங்க. So that's all about NBFCs. Next is the climate change could cause 216 million people to migrate. World Bank வந்து ரீசெண்டா வந்து சொல்லியிருந்தாங்க 200 million people வந்து climate changeனால அவங்களோட ஹவுசஸ் அவங்களோட ஹோம்ஸ் வந்து லீவ் பண்ணி வேற இடத்துல போய் வாழ போறாங்க. இது நெக்ஸ்ட் 3 decadesல வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் climate changeோட இம்பாக்ட் வந்து ஸ்லோவா தான் தெரியும் in the form of decreased crop productivity, water scarcity ஏற்படுறது மூலமா, sea level rise வந்து ஏற்படுறது மூலமா வந்து டெஃபினட்டா தெரியும். அண்ட் by 2050 பார்த்தோம்னா climate migrants அப்படிங்கிற climate migrants வந்து நிறைய மில்லியன் வந்து இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதால வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 countries தான் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும், எஸ்பெஷலி லாட்டின் அமெரிக்கா, நார்த் ஆப்பிரிக்கா, Sub-Saharan Africa, Eastern Europe, Central Asia, South Asia, Pacific, Eastern Asia, especially Indian side அது எல்லாமே வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 216 million people வந்து they will be moving. அவங்க கண்ட்ரிக்குள்ளேயே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இருக்கிறதுல இந்த 6 countriesலேயே ரொம்ப வல்னரபிள் பார்த்தீங்கன்னா சப்-சஹாரன் ஆப்பிரிக்கா தான். பிகாஸ் வந்து டெசர்டிஃபிகேஷன் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி, பிகாஸ் அவங்களோட லேண்ட் ஏரியா எல்லாமே வந்து டெசர்ட்டா வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நார்த் ஆப்பிரிக்கால வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சவுத் ஏஷியா எஸ்பெஷலி பங்களாதேஷ் வந்து இட் இஸ் கோயிங் டு பி பர்டிகுலர்லி அஃபெக்டட் பை ஃப்ளட்டிங் அண்ட் கிராப் ஃபெயிலியர்ஸால அதிகமாக அஃபெக்ட் ஆக போகுது. ஸோ இது எல்லாமே வந்து வேர்ல்ட் பேங்க் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண ரீசன்ட் டேட்டால வந்து சொல்லியிருக்காங்க. Next is the Israeli firm unveils armed robot to patrol borders. So இஸ்ரேலோட பார்டர்ஸை வந்து சர்வேலன்ஸ் பண்றதுக்காக ஆர்ம்டு ரோபோட்ஸ் வந்து எக்யூப் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். ஸோ நம்ம வந்து எந்திரன் படத்துலயே வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ரோபோட்ஸ் வந்து நிறைய அந்த ஆர்மி ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணோம் இல்லையா. ஸோ அதே தான் சேம் அதுதான் வந்து ஆர்ம்டு ரோபோட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்டர்ஸை சர்வைல் பண்றதுக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் டேப்லெட் மூலமா வந்து ஆப்ரேட் பண்ணலாம். அண்ட் இட் இஸ் அந்த ரோபோட் இஸ் equipped with 2 machine guns, cameras and sensors. The robot வந்து it can also gather intelligence for ground troops. கிரவுண்ட்ல இருக்க ட்ரூப்ஸ்க்கு வந்து இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் வந்து கேதர் பண்றது. அது மட்டும் இல்லாம இன்ஜூர்டு சோல்ஜர்ஸை வந்து கேரி பண்ணுறது, அண்ட் பேட்டிலுக்கு வந்து சப்ளைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது, அண்ட் பக்கத்தில் இருக்க டார்கெட்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஆர்ம்டு ரோபோட்ஸ் வந்து பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இஸ்ரேலி மிலிட்ரி வந்து இந்த ஆர்ம்டு ரோபோட்ஸ்க்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஜாகுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இட் இஸ் டு பேட்ரோல் தி பார்டர் வித் தி காசா ஸ்ட்ரிப் கிட்ட பேட்ரோல் பண்றதுக்காக தான் வந்து இந்த ஜாகுவார் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இட்ஸ் அ சிமிலர் வெஹிக்கிள். இப்போ அந்த ஆர்ம்டு ரோபோட் மாதிரியே தான் வந்து இந்த ஜாகுவார் அப்படிங்கிறதும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் நியூஸ் அனாலிசிஸ். தேங்க்யூ.